வணக்கம். தினமும் நீங்க செய்யற ஒரு சின்ன பழக்கம், ஆனா அது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ஆரோக்கியத்தோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க இந்த விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தினமும் காலையில கண் முழிச்சதும் நீங்க முதல்ல செய்யற விஷயம் என்ன? நம்மள பல பேரோட பதில் இதுவா தான் இருக்கும். தமிழ்நாட்டுல நிறைய வீடுகள்ல பொழுது விடியறதே அந்த ஆவி பறக்கிற இனிப்பான பெட் காஃபியோட தான் இல்லையா? அது குடுக்கற அந்த ஒரு புத்துணர்ச்சியே தனி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே ஒளிஞ்சிருக்கு. அந்த முதல் இனிப்பு மிடரு நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்குக்கு ஒரு தப்பான சிக்னலை அனுப்புது. அதாவது நம்ம நாள் ஆரம்பிக்கிறதே ஒரு தப்பான கட்டளையோட தான். இந்த சிக்கலை நம்ம புரிஞ்சுக்க உதவுற ஒரு அறிவியல் தான் குரோனோ நியூட்ரிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நாம என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்ப சாப்பிடுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இது நமக்கு விளக்குது. சரி வாங்க, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற இந்த நேர தவறுகளை ஒரு சயின்ஸ் கண்ணோட்டத்துல பார்ப்போம். இது உங்களை கண்டிப்பா யோசிக்க வைக்கும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. காலையில 6 மணிக்கு சர்க்கரையோட முதல் கலோரி நம்ம உடம்புக்குள்ள போகுது. ராத்திரி பூரா அமைதியா ஓய்வுல இருந்த கணையம் திடீர்னு எழுப்பப்பட்டு ஒரு சுகர் ஷாக்கை சந்திக்குது. அங்க ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல லேட்டா சாப்பிட்றது வரைக்கும் நம்ம செரிமான மண்டலத்துக்கு ரெஸ்டே கிடையாது. அப்போ கணக்கு பண்ணி பாருங்க. காலையில 6 மணிக்கு காஃபில ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணிக்கு டின்னரை முடிச்சா நம்மளோட ஈட்டிங் விண்டோ, அதாவது நாம சாப்பிடுற நேரம் மட்டுமே சுமார் 16 மணி நேரம் வருது. அப்போ உடம்புக்கு ஓய்வு எடுக்கவும் தன்னை தானே சரி செஞ்சுக்கவும் கிடைக்கிற நேரம் வெறும் 8 மணி நேரம் தான். இது போதுமா? நிச்சயமா பத்தாது. இப்படி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிறதால என்னெல்லாம் நடக்குது பாருங்க. கணையம் நாள் முழுக்க இன்சுலினை சுரந்துட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. செரிமான அமைப்புக்கு ஓய்வே இல்லை. ரொம்ப முக்கியமா நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற, அதாவது ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த வேலைக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேரத்துல தான் நம்ம செல்கள்லாம் புதுப்பிக்கப்படும். இது தடைபடும் போது நம்ம தூக்கமும் கெட்டு போகுது. நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புக்குள்ள ஒரு அமைதியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தப்பான நேரத்துல சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பெரிய நோய்களுக்கு வழிவகுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு கடிகாரம் இருக்கு தெரியுமா? அதை தான் சர்க்காடியன் ரிதம்னு சொல்றோம். இந்த இயற்கையான கடிகாரம் தான் பகல் நேரத்துல சாப்பிடணும், வேலை செய்யணும், ராத்திரி நேரத்துல ஓய்வெடுக்கணும், உடம்ப சரி பண்ணணும்னு நமக்கு சொல்லுது. நாம இந்த கடிகாரத்துக்கு எதிரா நடக்கும்போது என்ன ஆகுது? முதல்ல நாள் முழுக்க இன்சுலின் அளவு உடம்புல அதிகமாவே இருக்குது. போக போக செல்கள்லாம் இன்சுலினோட பேச்சை கேட்கறதையே நிறுத்தணும். இதுக்கு பேரு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ், உடல் பருமன் எல்லாத்துக்கும் முதல் படி. நிறைய பேர் நோய் வந்த பின்னாடி தான் முழிச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே, இப்ப பாருங்க ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் மாத்த வேண்டியதா போச்சுன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பழக்க வழக்கங்களை சரி பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை முழுசும் ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லையா? சரி, இதுக்கு தீர்வு என்ன? இது ஒன்றும் பெரிய கஷ்டமான டயட் எல்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச, இப்போ அறிவியலும் ஒத்துக்கிட்ட சில சிம்பிளான கால ஒழுங்குமுறைகளை மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது தான். இந்த ஒப்பிட்ட பாருங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு. 16 மணி நேரமா இருந்த நம்ம ஈட்டிங் விண்டோவை 10லேருந்து 12 மணி நேரமா சுருக்கிறது, சர்க்கரையோட நாள ஆரம்பிக்காம காலை உணவோட ஆரம்பிக்கிறது, ராத்திரி சாப்பாட்டை சீக்கிரமா முடிக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். இந்த வரைபடம் அதை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. நம்ம சாப்பிடுற நேரத்தை குறைக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்கிற ஓய்வு மற்றும் ரிப்பேர் டைம் எவ்வளோ அதிகமாகுதுன்னு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா 4 மணி நேர ஓய்வு நம்ம ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதோ நீங்க ஃபாலோ பண்றதுக்கு 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ். 1, காலையில சர்க்கரை இல்லாம நாளே ஆரம்பிங்க. 2, உங்க ஈட்டிங் விண்டோவை 12 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வாங்க. 3, ராத்திரி சாப்பாட்டை சீக்கிரம் முடிச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வயிறுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட நோக்கம் உங்களை கட்டுப்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலா உங்க உடம்போட இயற்கையான தாளத்தோட உங்களை இணக்கமா வாழ வைக்கிறது தான். உடம்புக்கு எதிரா போராடாம அதோட சேர்ந்து பயணம் செய்யறது. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்க உடல் கடிகாரத்தை சரியான நேரத்துக்கு மாத்த நீங்க தயாரா? ஏன் இன்னைக்கே ஆரம்பிக்க கூடாது?